கேள்வி நான் கேட்க மாட்டேன். கதை சொல்லலாமா? கதைக்கு போலாமா? நான் 3 கதை வச்சிருக்கேன். எத்தனை கதை? 1 பாட்டி வடை சுட்ட கதை, 2 பேரு மாறி போச்சு, 3வது பழுப்பு மரத்தில் ஏறிய புப்பா. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் எல்லா தலைப்பும் சொல்லிட்டேன். கடைசியில நான் கேள்வி கேட்பேன். யார் பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. சரியா? பண்ணலாமா? புப்பா புப்பான்னு ஒரு குட்டி கரடி இருந்துச்சான். உங்களை மாதிரியே அது குட்டி தான். அந்த குட்டி மாதிரி ஒரு குட்டி கரடி இருந்துதான். அந்த கரடி ஒரு நாள் ஒரு பழுப்பு நிற மரத்து மேல ஏறி கத்திட்டு இருந்தான். எப்படி கத்திட்டு இருந்தது? அன்னைக்கு காலையில் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்ததுன்னா, இந்த புப்பா கரடி நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த பழுப்பு நிற மரம் இருக்குல்ல, அந்த மரத்து மேல ஒரு பெரிய தேன்கூடு இருந்தது. தேன்கூடு பார்த்திருக்கீங்களா? நிஜமா பார்த்திருக்கீங்களா? கண்ணால பார்த்திருக்கீங்களா? சினிமால பார்த்ததை சொல்லக்கூடாது. நிஜ தேன்கூட பார்த்திருக்கீங்களா? சரி, அதே மாதிரி அது ஒரு தேன்கூட்டை பார்த்துட்டு அந்த மரத்து மேல கடகடகடகடகடா ஏறி போய் அந்த தேன்கூட்டை எடுத்து எப்படி சாப்பிடும்? எப்படி பிடிக்கும்? தேனை சாப்பிடுவாங்களா பிடிப்பாங்களா? இது என்ன பண்ணுச்சு? அந்த தேன்கூட்டை வச்சு அது புழிஞ்சு எடுத்து தேனை நல்லா ஃபுல்லா பிடிச்சிருச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா என்ன வரும்? தூக்கம் வரும். மத்தியான கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் தூங்குவீங்க தானே? தூங்குவீங்களா இல்லையா? தூங்குவீங்களா தம்பி? ஆமாவா? என்ன தூங்குவீங்களா நீங்க? சரி, அதே மாதிரி அந்த கரடிக்கும் அந்த குட்டி கரடிக்கும் தூக்கம் வந்துருச்சு. இது என்ன பண்ணுச்சு? மேல ஏறி தேனை குடிச்சிருந்தேன். தேன் குடிச்ச மயக்கத்துல தூங்கிடுச்சு. திடீர்னு மத்தியானம் முடிச்சு பார்த்தா அதுக்கு மரத்துல இருந்து எப்படி கீழே இறங்குறதுன்னு தெரியல. அதனால கத்திட்டு இருந்தது. எப்படி கத்துச்சு? கத்திட்டு இருந்தது. அப்போ அந்த பக்கமா ஒரு யானை வந்துச்சு. அந்த யானை இந்த புப்பா கரடியை பார்த்து கேக்குது, என்ன கரடியாரு எங்க கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டது. என்ன கேட்டது? எங்க கரடியாரு எந்த கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த புப்பா கரடி சொல்லுச்சு, இந்த மாதிரி வந்தேன், இந்த மாதிரி தேன் குடிச்சேன், இந்த மாதிரி மரத்துல இருந்து இறங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. சொல்லிட்டு என்ன யாரு அப்படின்னு சொல்லுச்சு. இந்த யானை கொஞ்ச நேரம் யோசிச்சுது. சரியா? அந்த யானை கொஞ்ச நேரம் இப்படி இந்த கீழே இறக்கி விடுது அப்படின்னு யோசிச்சுது. அந்த யானை சொல்லுச்சு அந்த கரடி கிட்ட, சரி நான் உனக்கு கீழே இறக்கி விடுறேன், நீ என்ன பண்ணு, மேல இருந்து அப்படியே முதுகு மேல குதிச்சுது அப்படின்னு சொல்லிச்சு. என்ன சொல்லுச்சு? யானை நான் போய் ஏணி எடுத்துட்டு வரேன், இல்லைன்னா கயிறு கட்டி விடுறேன், நீ அதுல இருந்து இறங்கி கோச்சு. இது யோசிச்சு யோசிச்சு அப்படி எத்தனையோ வழி சொல்லுது. எதையுமே அந்த கரடி என்ன பண்ணல, ஒத்துக்கவே இல்லை. அது என்ன பண்ணுச்சு? நான் கிளம்பி கீழே போய் நிற்கிறேன், நீ மெதுவா கேட்பேன், மெதுவா உன் கால் எடுத்து கீழே மேல வைன்னு சொல்லிச்சு. உடனே அந்த கரடி ஒரு காலை கூட தூக்கி கீழே வைக்கல. அதுக்கு அவ்வளோ பயம். எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? நடந்துச்சு. சரி, யோசிச்சுட்டே இருந்தது. அப்ப அந்த பக்கமா ஒரு குரங்கு வந்துச்சு. என்ன வந்தது? அந்த குரங்கு என்ன கேட்டது? என்ன பிரச்சனைன்னு கேட்டது. உடனே இப்ப யானை சொல்லுச்சு, இந்த மாதிரி கரடி வந்துச்சு, இந்த மாதிரி தேன் குடிச்சுது, இந்த மாதிரி
மாதிரி மரத்துல இருந்து இறங்கிறதுக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, அந்த மரத்து மேல ஏறி அந்த கடைகிட்ட போகணும்னு உடனே இந்த கழுகு அப்படின்னு சொல்லி கரடி என்ன பண்ணுச்சு, பின்னாடி சத்தமே வந்து கேக்குறியா ஆழ்வது உடனே இது என்ன பண்ணு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னதை கேட்காம திரும்பவும் அப்படியே பக்கத்துல போச்சு. என்ன பண்ணுச்சு, பக்கத்துல போச்சு. போன உடனே அது மறுபடியும் அந்த கரடி என்ன பண்ணுச்சு, வேணாம் வேணாம் உடனே என்ன பண்ணிச்சு, இந்த குரங்கு கோவச்சு அட போகையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, மரத்து மேல இருந்து தாவி குதிச்சு யானை மேல குதிச்சு இறங்கி கீழே வரைக்கும் போச்சு. உன்னை யானை சொல்லிச்சு, குரங்கார சொல்லக்கூடாது நான் நின்றுருக்கல அப்படின்னு சிரிச்சுது. இந்த யானை சிரிச்சுது, அதை பார்த்து குரங்கும் சிரிக்கணும். புட்டாக்கருக்கு இன்னும் அழகு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கரடி மறுபடியும் அழ ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த பக்கமா ஒரு முயல் குட்டி பள்ளிக்கூடம் விட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்காக வந்துட்டு இருந்தது. அதான் அப்ப அங்க வந்து கேக்குது, என்ன பிரச்சனைன்னு கேக்குது. அப்போ குரங்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சு. என்ன பிரச்சனை, இந்த மாதிரி இந்த மாதிரி புட்டாக்கடி வந்துச்சு, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிச்சு. உடனே முதல் சொல்லிச்சு, அப்படியா, எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, நான் வேணா அந்த பாட்டை பாடி புட்டாக்கடிய மழ வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டது. சரி சொல்லிட்டு அது பாட்டு பாடிச்சு. மனிதனமா மனிதனமா எங்க போறீங்க, காட்டு கேக்குதா, நீங்க பாத்தீங்களா, மனிதனமா மனிதனமா எங்க போறீங்க, நாட்டுக்குள்ள தேர்தல் நடக்குது அங்க போறீங்க, தேர்தலிலே என்ன செய்வீங்க, நாட்டையால நல்ல ஆளா தேர்ந்தெடுப்போம். அப்படின்னு சொல்லி இந்த புயல் பாடன உடனே அந்த இடம் அப்படியே அமைதியா ஆயிடுச்சு. இதோட சரி எல்லாரும் பாடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியானோட இந்த புட்டாக்காடி மறுபடியும் என்ன பண்ணுச்சு, அழ ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்லுச்சு, அழுதுகிட்டு என்ன சொல்லுச்சு, எனக்கு அந்த மயில் யாருன்னா இந்த முயலோட டீச்சர். யாரு, அது வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டது. அப்போ யார் பிரச்சனைய சொன்னார்கிட்ட, முயல் சொல்லிச்சு. சொன்னவங்க இதை நான் சொல்ல, மயில் சொல்லிச்சு, இதுதான் இதை நான் சொல்ல தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் வரிசையா உட்காருங்க அப்படின்னு கட்டளையிட்டது. எல்லாரும் வரிசையா உட்கார்ந்தாங்க. அங்க சிங்கம், புலி, மாடு, முதலை எல்லா விலங்குகளும் வந்திருந்தது. எதுக்கு வந்திருந்தது, இந்த கரடிக்கு உதவி பண்ண, எப்படி கீழே இருக்கு அப்படின்றதுக்காக உதவி பண்ணதுக்காக வந்திருந்தது. உடனே என்ன பண்ணுச்சு, இந்த மயில் ஒரு கதை சொல்லிச்சு. என்ன கதை சொல்லிச்சு தெரியுமா, என்ன கதை சொல்லியிருக்கோம், காலங்காலமா தாத்தா பாட்டில இருந்து இப்ப கொஞ்சம் முன்னாடி நான் வரையிலும் முதல்ல சொன்ன ஒரு கதை. என்ன கதை, என்ன கதை, அந்த கதையை சொல்லு. ஒரு பாட்டி
வந்து ஒரு கதை எழுதிட்டு ஓடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. 10 நிமிஷம் தான். திரும்பி பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டாங்க. எல்லாரும்னா எல்லாரும் யாரெல்லாம் யார் யாரு? சரி நிறைய சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை, விலங்குகள் தானே. எல்லாரும் தூங்கிட்டாங்க. உடனே இந்த எப்படி அது புப்பாக்கரனும் சேர்த்து தூங்குச்சு. புப்பாக்கரன் எப்படி தூங்குச்சு தெரியுமா? எப்படி தூங்குச்சு? புரட்டி விட்டு தூங்குச்சு. அந்த கொண்ட சட்டத்துல இந்த மயிலும் சேர்ந்து தூங்கிருச்சு. திடீர்னு முடிச்சு பார்த்தா கண்ணீர் ஒரு குரல் கேக்குது. என்ன என்ன குரல்? என்ன குரல் கேட்டது? யாராவது குரல்? கரடியோட குரல் கேக்குது. கரடி சொல்லுது, இங்க என்னப்பா எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குது. என்னப்பா எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குது. எல்லா விலங்குகளும் முடிச்சு பார்த்து ரொம்ப அதிசயமா பார்த்துச்சுங்க. இந்த யானை இருக்குல்ல, அந்த யானைக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இது கேக்குது, என்ன யானை யாரு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த யானை வாயை திறந்து பேசலான்னு பேசுது. என்னது? வெறும் காத்துதான் வந்தது. அதனால பேச முடியல. யாருனால? யானையால பேச முடியல. உடனே கொஞ்ச நேரத்துல எல்லா விலங்குகளும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிடுச்சுங்க. ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சோன்ன புப்பாக்கரடிக்கு கீழே எப்படி இறங்குறதுங்கிறது ஞாபகம் வந்துருச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகி சத்தமா கை தட்டினாங்களாம். எப்படி தட்டினாங்க? கை தட்டிட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க பாருங்க, தெரியுதா யானை? யானை தெரியுதா? தெரியுது, யானை போகுது. மாடு, குதிரை, சிங்கம், புலி, குப்பை எல்லாரும் புட்டா கூட போகுதுதா. சொல்லலாமா? கதை சொல்லலாமா? கதை நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்தா? என்ஜாய் பண்ணீங்களா? சரி, கேட்கலாமா? இந்த பாடத்துல இருந்து இந்த கதையில இருந்தான். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் 3 கதை சொல்றேன்னு சொன்னேன். நான் 2ஆவதா சொல்றேன்னு சொன்ன கதையோட பேர் என்ன? நான் யாராவது எந்திரிச்சு சொல்லணும், உட்காந்து சொல்லக்கூடாது. சொல்றேங்கிறாங்க, கையை வசக்கலாம், எழுந்திரிச்சு சொல்லலாம். சரியா? நான் 2ஆவதா சொல்றேன்னு சொன்ன கதையோட பேரு என்ன? அது முதல். 2ஆவதா நான் சொல்ல போறேன்னு சொன்ன கதையோட பேரு என்ன? சரியா சொல்றவங்களுக்கு பரிசு உண்டு. எழுந்துக்கலாம். 2ஆவதா சொல்றேன் அப்படின்னு சொன்ன கதை சொன்னேன். முதல்ல ஒரு கதையோட பேரு, 2ஆவது கதையோட பேரு, 3ஆவது கதை. 3ஆவது கதையெல்லாம் இப்ப நம்மளுக்கு சொல்லி முடிச்சேன். 2ஆவதா ஒரு கதை சொல்றேன். யாருக்கு தெரியும்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? என்ன பேர்? என்ன பேரு? வேற அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சு. சரி, இந்த கதையில எத்தனை விலங்குகள் இருந்தது? எத்தனை விலங்குகள் இருந்தது? யாரோ ஒருத்தர் தான் கைய வசனம்
நிறைய விலங்குகள் இருந்ததுன்னு. ஆனா என்னென்ன விலங்குகள் ஏதாவது சொல்லு, உனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லு. சிங்கம், புலி, சிறுத்தை, முதலை, தண்டிக்காக்கு ஒரு பலத்த கைத்தட்டல். காரணம் என்னன்னா எல்லா விலங்குகளும் சொன்னா அப்படிங்கிறத தாண்டி தைரியமா முன்னாடி எதிர்த்து வந்து முன்னதுக்கான கைத்தட்டல் இது. தட்டுங்க நல்லா பலமா. நான் சொல்றேன். டாடா. அத்தை விஜயத்தை கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு லீவு, வீட்டுல இருந்தா குழந்தைங்கள்லாம் கலைப்பெருக்கமா ஜாலியா இருக்கலாம், கொஞ்சம் பொறுமையா எழுந்துக்கலாம், சமைக்கலாம், கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் இல்லாம குழந்தைங்களோட வந்திருந்து இந்த கதையை ரசிச்சு இந்த நிகழ்வை சிறப்பிச்ச பெற்றோர்களுக்கு நன்றி. கேட்குறீங்க? மிக அழகாக உங்களுக்கு கதை சொல்லிய கோதை அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பான நன்றி. அடுத்து அவங்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, அவங்களோட அம்மா நம்ம பள்ளியில் 32 ஆண்டுகள் பணியாற்றினாங்க. அதனோட அந்த ஜீன் தான் இப்போ வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஆசிரியரோட பேர் வந்து அங்கமுத்து, அந்த டீச்சரோட பொண்ணு தான் இவங்க. அவங்க வந்து இப்போ உங்களுக்கு அவங்க டீச்சர் 32 வருஷம் பாடம் நடத்துறாங்க. இன்னைக்கு அவங்க ஒரே நாளில் மிக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி, வாழ்த்துக்கள். சரி, இப்போ ஒரே ஒரு முறை சரியா? கதை நல்லா இருந்துச்சா? நான் சும்மா சுத்தமா சொல்லுங்க, எனக்கு சந்தோஷமா